ஓம் ஹரி ஓம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் தான் பாகவதம் பார்க்க முடியும். அப்புறம் நம்ம சுந்தரகாண்டத்துக்கு போயிடலாம் 6:30க்கு. நேற்று மதுராபுரியோடைய அந்த அற்புதமான பெருமையை பார்த்தோம். அப்புறம் இந்த கம்சனானவன் எப்படி தன்னுடைய தங்கை குந்தி தேவி இருக்கா இல்லையா, இந்த குந்தி தேவி சாரி தேவகி, வசுதேவருக்கும் தேவகிக்கும் அழகான திருமணம் ஏற்பாடு நடக்கின்றது. கம்சன் அதை இருந்து சிறப்பாக செய்து வைக்கின்றான். தன் தங்கையின் மீது உள்ள அற்புதமான அந்த ஆசையால் என்ன செய்யறான், அவனே அந்த தேர்வடங்களை பிடித்துக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு எடுக்கிறான். அப்புறம் எத்தனை விதமான சீர்வரிசை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். 400 யானைகளையும் 16,000 குதிரைகளையும் 1090 தேர்களையும் நன்கு அழைத்து கொண்ட 200 பணிப்பெண்களையும் பெண்ணுக்கு ஸ்ரீதானமாக கொடுத்தார். அவ்வளவு பெருசு ஒரு ராஜா கல்யாணம் இல்லையா, அதனால பெருசா தானமாக கொடுக்குறாங்களாம். ஓகே, இப்போ அடுத்தது சங்க இன்னைக்கு எண்ணிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்லோகம் நம்பர் 33ல ஆரம்பிக்கிறோம். சாப்டர் 1. சங்க துர்யாம் பதா சாங்க நேதுர்தயா பயாசமம் பிரயாண பிரக்ரமே தாவத் வரவத் போ சுமங்கலம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாகப்பட்டது ஊர்வலத்தில் வரனுக்கும் மணப்பெண்ணிற்கும் வாழ்த்தொலியாக சங்கு, தூரியம், மிருதங்கம் மற்றும் துந்துபி போன்ற வாத்தியங்கள் ஒரே நேரத்தில் ஒலித்தது. பதி பிரஹரிரணாம் கம்சபாக்ஷ்யஹ சரிவாத் அஸ்யாத் பஷ்டமஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் பஹே புதஹம் யத்யுக்த சகல பாபோ போஜானாம் குலபான்சனஹ பஹீனீம் ஹந்துமாராப்த கட்கபாணி கசோஹரஹேத். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஓகே, ஏன்னா கம்சனுடைய வாழ்க்கைய திருப்பி போடுற ஸ்லோகம் இது. இப்படி இந்த கம்சனானவன் இந்த தேரை ஓட்டிக்கொண்டு ரொம்ப மிக பெருமையாக தன் தங்கையையும், புது மணப்பெண்ணான தன் தங்கையும், மாப்பிள்ளையான வசுதேவரையும் பெரிய பொன்னால் ஆகப்பட்ட ஒரு தேரில் வைத்துக் கொண்டு அதிலிருந்து அந்த சாரதியை இறக்கி விட்டு தானே சாரதியாக ஏறி அமர்ந்து கொண்டு அந்த குதிரையின் கடிவாளங்களை பிடித்துக் கொண்டு ஊரறிய இவனே இறங்கின செய்து கொண்டிருக்கின்றான். அந்த தேரை சாதித்துக் கொண்டிருக்கின்றான், ஓட்டிக்கொண்டு செல்கின்றான் ரொம்ப பெருமையா. அப்ப அனைத்து மக்களும், சுற்றி இருக்க மக்களும் பூமாறி வாரி இழக்கின்றார்கள். மிக பெருமையாக தன்னுடைய தங்கையை அழைத்துக் கொண்டு செல்கின்றான். ராஜவீதிகள் இருக்கு இல்லையா, அந்த ராஜவீதிகளில அழகாக இவன் எழுதி கொண்டு செல்கின்றான். அவனுக்கு அந்த தங்கையின் மீது அவ்வளவு பாசம். அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசிரியான வாக்கு. ஓகே, யாருக்கு வருது அந்த வாக்கு பாத்தீங்கன்னா, வானத்தில் அந்த காலத்துல ஒரு ஒளி தோன்றுமா. ஒரு ஒளி தோன்று நேரடியாகவே அனைவருக்கும் கேட்கும்படி ஒரு வாசகம் உருவாகுமா. இந்த காலத்துல வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு வாசல்ல கேட்கறது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது திடீர் வானத்திலிருந்து ஒரு ஒளி, அது பேர் அசிரரி அப்படின்றாங்க. இந்த அசிரரி என்பது தேவர்களுடைய வாக்காக இருக்கும். எப்படி இருக்கும்? தேவர்களுடைய வாக்காக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றான், ஒரு வாக்கு வானத்தில் உண்டாகி இருக்கின்றது. அப்பொழுது என்ன கொடுக்குறது அந்த வாக்கு அப்படின்னா, கம்சனை பார்த்து கம்சனுக்கும் டைரக்ட் மெசேஜ் வருது வானத்துல இருந்து. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடே மூடா
ஓகே, என்ன சொல்றான்? மூடனே அப்படின்னு. மூடன் தான் என்ன பார்த்திருக்கோம் நம்ம ஏற்கனவே, அறிவில்லாதவர்கள் அப்படின்ற. அடே அறிவில்லாதவனே அப்படின்னு. எவனை, அது எவளை, யாரை நீ அன்புடன் அழைத்து செல்கின்றாயோ. இப்ப யாரோ ரொம்ப சந்தோஷமா யாரையோ அவர் அழைச்சிட்டு போற இல்லையா, அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை அழிக்க போகின்றது என்று கேட்டுதான். ஓகே, இப்ப பாருங்க, இது வார்த்தை அவ்வளவுதான். யாரை எவளை மிக அன்புடன் தேரில் அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றாயோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை அழிக்க போகின்றது. அவ்வளவுதான், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். இந்த மெசேஜ் கேட்ட உடனே இவனுடைய மனநிலை என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தா, பயங்கரமான மாற்றம், கொடூரமான மாற்றம். ஆஹா, எனக்கே, என்னை கொல்வதற்காகவே நீ பிறந்தாயோ, உன் குழந்தைகள் என்னை கொல்லுமோ, 8வது குழந்தை என்னை கொல்லுமோ அப்படி சொல்லிட்டு கோவம் வந்தவன் என்ன பண்றான், மிகுந்த கோபத்தோட அடுத்த செகண்ட் தன்னை கொல்லுமா அப்படின்ற மாதிரி ஒரு வந்து விட்டா, வைத்த பாசம் எல்லாம் எங்கேயோ காண போயிடுச்சு. எல்லாம் பாசமாவது தேசமாவது. தேரை நிறுத்துகின்றான், தேரிலிருந்து இறங்கி குதிக்கின்றான், தேரை பிடித்துக் கொண்டு மேலே ஏறுகின்றான், அவளை தலைவயிறை பிடித்து தரையில் இழுக்கின்றான், பிடிச்சு இழுக்கிறான், கீழே வா கீழே வான்றான். அப்ப ராணியாகப்பட்டவள் அது வரைக்கும் பாருங்களேன், வாழ்க்கையில ஒரு நொடியில வாழ்க்கையினுடைய அவலங்கள் எப்படி எல்லாம் மாறுது பாருங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் அப்படி பாருங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்றான், அந்த தேரை விட்டு தரையில் இறக்கி, என்னை கொல்லும் கற்பம் உன்மடியில் அல்லவா புறக்கின்றது, உன்னை கொன்று விட்டால் எப்படி எனக்கு அழிவு நேரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கத்தியை உருவிங்கி வாளோடு வெட்ட செல்கின்றான் அவளை. ஓகே, அவன் கேசத்தை பிடித்து, கத்தியை உருவி கொண்டு அவள் கேசத்தை பிடித்து தரையில் இழுக்கின்றான். வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய நேரம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறுறதுதான் வாழ்க்கை. கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளையோட அழகா போறா, இவளுடைய கஷ்டத்தை பாருங்களேன், தேவகி பட்ட பாட்டை பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு அவ என்ன கஷ்டப்பட்டா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும். தேவகி புலம்பல்னே ஆழ்வார் பாடியிருப்பார், இவ எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டா அப்படின்றத இவளுடைய புலம்பல் அழகா ஆழ்வார் வர்ணிக்கின்றார். பகவானை பெற்றெடுக்க கூடியவள் என்ன பண்றா, எவ்வளவோ பெரிய சேலஞ்சு போறா. நம்ம எல்லாம் சுவாமி கும்பிடுறோம், உடனே நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் போயிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எதையும் யாரும் நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாம் நம்ம சொல்ற பேச்ச மட்டும்தான் கேட்கணும், நம்ம சொல்றதை மீறி யாரும் நடந்துடக்கூடாதுன்னு கேட்கிறோம். இப்படி எல்லாம் அந்த உலகம் என்ன, காலையில எழுந்துச்சு கொஞ்ச நாள் சுவாமி கும்பிடுறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காகவே என்ன பண்றோம், எல்லாம் நம்ம சுத்தி பெர்ஃபெக்டா நடக்கணும், நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இங்க குழந்தையை பெற்றெடுக்க போகின்றாள், கண்ணனையே பெற்றெடுக்க போகின்றாள் அவள். கண்ணன் இவள் வயிற்றில் பிறக்க போகின்றான். தவம் இருந்தவள் 10,000 ஆண்டுகள் தவம் இருந்திருக்கின்றவள். இப்படி இருந்தவளுக்கு இந்த உலகில், இந்த மெட்டீரியல் இருக்கின்ற உலகில் ஏற்படுகின்ற இந்த கதியை பாருங்கள். கல்யாணமாகி புதுமணப்பாக உட்கார்ந்து இருக்கின்றா, அவளை பிடிச்சி இழுத்து கத்தி உருவி என்னை வெட்டி விடுகின்றேன் அப்படின்றான். ஓகே, அப்போ இவன் எப்பேற்பட்டவன் என்பதை காமிக்கத்தான், அதாவது இவன் சும்மா வேஷம் போட்டுன்னு போறான். என்னது, தங்கைன்னு வேஷம் போட்டு இருக்கான். இவன் எத்தகைய கொடூரன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இதை காமிக்கிறான். சகோதரியும் என்று பாராமல், திருமண நாள் என்று பாராமல், இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கிறது என்று பாராமல், இத்தனை பேர் ஊர்ல கூடியிருக்கிறார்களே, இவர்கள்லாம் பூமாரி தூவி கொண்டிருக்கின்ற என்று பாராமல், தன் உயிருக்கு ஒரு கேடு என்று சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்றான், அவளை தரையில் இழுத்து போட்டு தள்ளி கத்தியை உருவிக்கொண்டு அவள் வாளால் வெட்டுவதற்காக ஓடுகின்றான். எப்படி செய்யறான் இதை எப்படி செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம் ஜுகுபிஸ்தா கர்மணாம் நிருசம்சம் நிரபத்ரபம் வசுதேவோ மகாபாஹ உவாச பரிசாந்தயவன். சுகமகரிஷி அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வெக்கமே இல்லையா, எல்லாம் பாக்குறாங்களே, இப்படி இரக்கத்தனமா அருவருக்கத்தக்கமான ஒரு காரியம், ஒரு பெண் பிள்ளையை கல்யாண நாள் அன்னைக்கு மனமான அன்றைக்கே அவள் தெருவில் அதுவும் தெருவில் ஒரு மக்கள் கூடி இருக்க பார்க்க இது செய்யறமே ரவா கூட லட்சியோ வெக்கமோ எதுவுமே இல்லையா. அருவருக்கத்தக்க செயல் புரிகின்றான் இந்த கொடியவன். ஓகே,
இதை பார்த்த இந்த கம்சனை இவ்வளவு கொடிய செயலை புரிகின்றானா என்று பார்த்த பெருமனம் படைத்த வசுதேவர், இந்த வசுதேவர் இருக்காரு இல்லையா, அவர் பாக்குறார், இப்பதான் கல்யாணம் கட்டியிருக்காரு, பெண்ணோட ஃபேஸ கூட ஒண்ணும் முழுசா பாக்கல. அந்த காலத்துல கல்யாணம் ஆற பெண்ண மூஞ்செல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாது நம்ம. அதனால முழுதாக கூட அவளை பார்க்கவில்லை, அவள் கைப்பிடித்திருக்கின்றார், அவ்வளவுதான். அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் மனைவி ஆகிவிட்டவள் அவள். அந்த மனைவிக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்தது. ஏன்னா அவரும் ஒரு ராஜா இல்லையா, பெரிய தேசத்துக்கு ராஜா இல்லையா அவர். அப்படி நேர்ந்தது அல்ற உடனே தலையிடுகின்றார். ஓகே, உடனே தலையிட்டு கம்சனிடம் அவனை தடுக்கின்றார். அவன் கையில் அவன் ஓங்குகின்ற கையை பிடித்து தடுத்துகின்றார். தடுத்து என்ன பண்றார், அந்த மனக்கோலத்திலே கம்சனிடம் பேசுறார். ஓகே, அறிவான வார்த்தைகளை, சில வார்த்தைகளை பேசுறார். என்ன வார்த்தை பேசுறாருன்னு பார்க்கலாம். வசுதேவவாச்ச. இந்த ஸ்லோகத்தை ஏன் அடிக்கடி நான் படிச்சுட்டு சொல்றேன் அப்படின்றதுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கும். சார் கதையாவே எங்களுக்கு சொல்லிடலாமா அப்படின்னு கூட சில சமயம் கேக்குறீங்க. இந்த ஸ்லோகம் எல்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் எல்லாம் மந்திரங்கள் வச்சுங்களேன். இதுக்கு சில சக்திகள் இருக்கின்றது. அது நம்ம எப்படி கொஞ்சம் உச்சரிச்சுன்னு வச்சுங்களேன், அது உங்க காதுல விழுந்ததுன்னா அது பல விதமான பாவங்களை போக்கக்கூடியது. கதை கேட்கலாம், கதைக்கும் நல்ல சக்தி இருக்கிறது, ஒண்ணுமே இது இல்லை. பட் இருந்தாலுமே அந்த ஸ்லோகங்களுக்கு அற்புதமான ஆனந்தமான ஒரு ஓகே தீராத நோய்களை தீர்க்கும் நல்ல நமக்கு இருக்கின்ற நல்ல நல்ல உணர்வை, பக்தி உணர்வை தூண்டும். அதுக்குதான் அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள். அதனால அதையும் கொஞ்சம் நல்லா கேளுங்க, காது வாங்கி கேளுங்க, அவ்வளவுதான். வசுதேவ உவாச்ச. உவாச்சன்னா பேசுறார். என்ன பேசுறார்? ஸ்லாகனீய குண சுரைர்பவான் போஜயாஸ்காஹ சகதம் பஹீனீம் ஹன்யாத் ஸ்ரீயமுத்வாஹனா பர்வணி. ஒருத்தர் என்ன சொல்றான், ஏய் நிறுத்துறா அப்படின்றான். வசுதேவர் கூறுகின்றார், என்ன சொல்றாரா, ஏ கம்சா, எப்பேற்பட்ட சூரன் நீ. என்ன சொல்றார், பலர் சூரர், பெரிய சூரன், பெரிய சிறப்பு உள்ளவர். உங்ககிட்ட எத்தனை சூரர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ வீரர்கள் கொண்டீர்கள், நீயோ ஒரு பெரிய சிறப்பானவன். ஓகே, அந்த போஜ வம்சம் சொல்றாங்க இல்லையா, அந்த போஜ வம்சத்துக்கே நீ பெருமை சேர்த்தவன். ஓகே, இப்பேற்பட்ட பெரிய நிலையில் இருக்கின்ற நீ ஒரு பெண்ணை, அதிலும் மனக்கோலத்தில் உள்ள சகோதரியை கொல்லலாமா? முதல் பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட் போடுறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்திரத்துல ஸ்திரீபத்தம் கூடவே கூடாது அப்படின்றது. ஓகே, ஸ்திரீபத்தம் கூடாது. ஜெனரல் ரூல் என்ன? பொதுவாக பெண்களை கொல்வது என்பது மரபுக்கு உகந்தான செயல் கிடையாது. பெண்கள் யாரா இருந்தா பெண்களை கொல்லுவதற்கு பெண்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள், புகழ்தலுக்கு உரியவர்கள், வணங்குவதற்கு உரியவர்கள், அன்பானவர்கள் அப்படின்றதான் சாஸ்திரம் அழகா சொல்றது. அப்ப அவர்களை அவர்கள் எவ்விதத்திலும் துன்பம் அளிக்க கூடாது அப்படின்றதுக்கு. பெண்களில் கண்ணீரை வரவேற்பவனுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் சேரும்னு பகவான் சொல்றாரு. ஓகே, அப்ப இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். அக்கா தம்பி இருக்குன்னு வச்சுங்களேன், சும்மா தங்கையை அழவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். ஓகே, இது என்ன, எதுக்கு இந்த காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் அழவக்கூடாது, அவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரம் என்ன சொல்றது, அவர்கள் கண்ணீரிலிருந்து ஒரு துளிர் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்துங்க. நம்ம வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டி விரும்புவர்கள் அவர்கள் கண்களில் தண்ணீர் வரக்கூடாது என்பது. தண்ணீரே வரக்கூடாதுன்னா ஆனந்த கண்ணீர் ப்ராப்ளி வந்தா வரலாமா இருக்கும், ஆனா துயர கண்ணீர் வரக்கூடாது அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். இன்னைக்கு வசுதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவளுக்கு மனக்கோல பெண்ணுடா, சாஸ்திர விரோதம் அப்படின்றாரு. ரெண்டாவது சகோதரி, அதாவது எனிமி. சரி, ஏதோ வெளியூருக்கு போறான் ஒருத்தன், நம்ம கொல்ல வருகின்ற பெண்ணை கொல்லலாமான்னா கண்டிப்பா கொல்லலாம். ஒருத்தி கத்தி எடுத்துட்டு உங்க தலையை வெட்ட வரா, ஓகே, ஐயோ பெண்ணாட்டேன்னு தலையை வணைஞ்சு தலையை கொடுக்க சொல்றதா பார்த்தா சாஸ்திரம் அங்க அப்படி சொல்லல. அது எங்க ப்ரூவ் பண்றார்? ராமாயணத்துல ராமன் ப்ரூவ் பண்றார். தாடக ஓடி வரா, பெருசா பெரிய கல் எடுத்துன்னு ஓடி வரா. ஓடி என்ன பண்றா, இவர் அம்பு போடலன்னா இவ தலையில அந்த கல்லை போட்டுருவா. அந்த மாதிரி கொல்ல வருகின்றவளை கொல்லலாம். புரியுதுங்களா? துரோகம் மனப்பான்மையோட கொல்ல ஆதாதாயி அப்படின்றாங்க இல்லையா, நம்பிக்கை துரோகமா இருந்து நம்மையே கொள்கின்ற முயற்சி செய்கின்றவர்களே வீரர்கள் கொல்லலாம், அதில் தவறில்லை அப்படின்றாங்க.
அப்ப தாடகை மாதிரி பெண்கள் தான் அவளும். ஆனா என்ன பண்றவள் மிக மோசமான பெண்கள், அந்த மாதிரி அரக்கியவள். இது சாஸ்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கண்ணனும் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், முதல்ல பாத்தீங்கன்னா தன்னை கொல்ல வருகின்ற அந்த பெண்ணை இவனாவது அம்பு போட்டு கொண்டான், அவன் ஒண்ணுல சிரிச்சுக்கினே அழகா பாலோட சேர்த்து அவளுடைய உயிரையும் பருகி விட்டான் ஆழ்வார் நரக சொல்லுவார். கண்ணனோட ஸ்டைலே தனி ஸ்டைல் தான். கண்ணனோட ஸ்டைலே தனி ஸ்டைல். நீங்க ராமாயணத்துல படிக்கும் போது பாக்கலாம், தாடகையை கொல்வதற்கு இவர் எவ்வளவு சிரமப்படுறாரு. பாவம் இவனும் ராமனும் லக்ஷ்மணும் சேர்ந்து அம்பு மேல அம்பு போட்டு அவ எல்லா அம்பையும் வாயில முழுங்கிடுறா. தட்டுன்னு தட்டுறா, என்னென்னமோ போடுறா, மேல வாரி கீரி என்னென்னமோ போட்டு இவருக்கு கொல்றதுக்கு மனசே வர மாட்டுது. இப்பதான் புக்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க ஸ்திரீவதம் செய்யக்கூடாதுன்னு. இந்த ஆச்சாரியன் பாரு ஸ்திரீய கொல்ல சொல்றாருன்னா விஸ்வாமித்திரருக்கு பயங்கர கோபமே வந்துருது. ராமா, பெண் என்று பாராதே, அவள் பேடா, அது பெண் இல்லடா, அது தப்பா படிச்சுட்டு வந்திருக்க ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல நீ படிச்ச? அது பேய், அது விட்டா ஒன்ன கொண்டுடும் போல இருக்கே. ராட்சதி பொழுது போகின்ற நேரமாச்சு, அவளுக்கு 10 மடங்கு சக்தி ஜாஸ்தி ஆடும். அப்புறம் ஒன்னாலே அவளை கொல்ல முடியுமா இல்லைன்னு தெரியல. அதனால பெண் என்றும் பாராது, பெண் கிடையாது அவள் ஒரு பிசாசு பேய், அவளை கொன்றே போடுன்னு கத்தி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, ஓகே 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 ஆச்சாரியன், சரியே ஆச்சாரியன் சொல்லிட்டு டக்குன்னு அம்பு போடுறாரு. சில சமயம் ஆச்சாரியன் சொன்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, கேட்கலாமா வானாமா இவர் ஏதாவது சொல்றாரோ அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணிட்டு அந்த வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியன் கோவம் வந்து, என்ன செய்ய போறியா இல்லையா நீனா? தோ பிரபு, உடனே செஞ்சிடும் பிரபு. அந்த மாதிரி ராமன் வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு கொஞ்சம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பொறிவாதான் அந்த ஸ்திரீகளுக்கு இந்த சாஸ்திரம் என்பது. ஆனா குலப்பெண்கள் கல்யாணம் அதுவும் எஸ்பெஷலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மங்களகரமான நாட்கள் இருக்கு இல்லையா, ஒரு கல்யாண நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு அற்புதமான நாட்கள்லாம் வருது இல்லையா, விசேஷமான நாட்கள்ல வந்து அவர்கள் மனசு வந்து கலங்கவே கூடாது, அற்புதமாக பார்த்து கொள்ள வேண்டும். இத நீங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ, உங்களுடைய பசங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வீட்டுக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும், உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிங்க. பாருங்க ஆச்சாரியன் ஏதோ நீங்க சொன்னாரு, கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பெண்களின் கண்களில் தண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆண்மகனுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க வசுதேவர் கேட்கிறார், அவர் பெண்ணு தானே, அதுவும் உன்னோட சகோதரி வேற, எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, அவ கையில ஏதாவது ஆயுதம் கத்தி எடுத்துட்டு உன்னை கொல்றதுக்கோசம் ஓடி வரான்னா பரவாயில்ல, அவ சகோதரியா இருக்கின்றா, மணப்பெண்ணாக இருக்கின்றால், இத்தனை காரியங்கள் இருக்கும் பொழுது நீ பட்டார்னு கத்தி எடுத்து கொல்றதுக்கு இது நியாயமா? அதுவும் நீ எப்பேற்பட்டவன், சூரனான சூரன். இவள் இப்ப ஆயுதத்தையே கையில் எடுக்காதவள், நீ வந்து பெரிய சூரன், பெரிய மல்யுத்த வீரன், பெரிய சூரன், பெரிய நீ அனைத்து பெரிய பெரிய ராட்சதர்களை எல்லாம் அடக்கி வச்சிருக்கிற நீ பெரிய வீரன். ஆனா இவள் எப்படிப்பட்டவள், பேதை. ஓகே, ஒரு புல்லு கூட அவளுக்கு சண்டை போட தெரியாது, இந்த மாதிரி ஒரு பேதை இவ. இந்த மாதிரி ஒரு பெண்ணுகிட்ட நீ சண்டை போட வரையே, இது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் என்ன சொல்றார், மிருத்யுஞ்ச ஜன்மபதாம் வீரதேஹனே சஹா ஜாயதே அத்ய வியாப்த சந்தேவா மிருத்யார்வை பிராணினாம் த்ருவஹா. வீரனே, பிறந்தவனுக்கு மரணம் உடலோடு தோன்றுவதே, அது என்றோ நூற்றாண்டு கழித்தோ பிராணிகளுக்கு உண்டாவது நிச்சயம். இப்ப வந்துட்டு கொஞ்சம் தத்துவம் சொல்றாரு. என்னடா உலகத்துல எல்லாம் பெர்மனண்டா உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? என்னைக்கு நம்ம இந்த சரீரம் எடுக்கின்றோமோ அன்றைக்கே மரணம் என்பது உறுதியாகிவிட்டது இல்லையா? என்றைக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரத்தை எடுக்கின்றோமோ அன்றைக்கே இந்த மரணம் உறுதியாகிவிட்டது. என்னைக்கு வந்தாலும் இந்த ஒரு நாள் இந்த சரீரத்தை போட்டுதானே போகும். இது எல்லா பிராணிகள்னா மனிதர்கள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள், உயிருள்ள பொருட்கள் அனைத்தையும் சேர்த்துதான் பிராணிகள் அப்படின்வாங்க. பிராணிகள்னா வந்து ஜஸ்ட் இது மாத்திரம் கிடையாது, எல்லாம் சேர்ந்துதான் பிராணிகள். அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்றாரு. எல்லாருக்கும் நிச்சயம் தானே அப்படின்றான். போட்டு தேஹே பஞ்சவாத்ம வந்தே தேஹி கர்மானு கேசவசா தேஹாத்மனா பிராபிய பிராக்தனம் ஜெயதே பபு. உடல் மரணத்தை தழுவும் பொழுது ஜீவன் தன் வினைப்பலுக்கேற்ப தன் வசமிழந்து வேறு உடல் பெற்று முன்பெற்ற உடலை விடுகின்றது. கர்ம வினைகளுக்கேற்ப இந்த உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்குமா, இந்த உடல்ல நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்ம பயன்கள் முடிஞ்ச உடனே இந்த உடலை விட்டுறோமா, அதற்கப்புறம் அடுத்த உடல் ரெடியா இருக்குது, அப்புறம் அந்த உடல்ல புகுந்து கொண்டு அந்த வினை பயன்களை அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் உடனே இன்னொரு அந்த மாதிரி பிறவியா போயிட்டு இருக்குமே, இதுல என்ன பெரிய சிறப்பு அப்படின்ட்டாரு. ஓகே சொல்லிட்டு பிரஜா மஸ்திஷ்ட
பதைகேன யதை வைகேன காக்ஷதி யதா திருஜனபயம் தேஹே கர்மகதிம் கதஹா. நடந்து செல்பவன் ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை எடுத்து வைத்து நடப்பது போல், அட்டைப்புழு ஒரு பிள்ளை பிடித்துக் கொண்டு முன்பு பற்றிய பிள்ளை விடுவது போல், ஜீவன் தன் வினையொட்டி வேறு ஒரு அடைந்து முந்தைய விடலை உறைந்து வருகின்றான் அப்படின்றார். இங்க அவனுக்கு வேதாந்தம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கின்றார். இங்க பாரு, ஒரு உடல்ல இருந்து ஜீவன் இன்னொரு உடலுக்கு எப்படி பிடிக்குதுன்னா, ஒரு 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 பூச்சியானது ஒரு கேட்டர்பில்லர் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு அது போகணும்னா முதல்ல போய் அந்த இலையை தாவி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் கிரிப்பு கிடைச்சு அது கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் இந்த இலையை விட்டு விடும். அந்த மாதிரி கர்ம வினைக்கேற்ப நமக்கு அடுத்த சரீரம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம தான் இந்த சரீரமானது விடப்படுகின்றது. இவர் பாரு டெக்னிக்காலிட்டி சொல்றார். அதாவது ஜீவபதம் இதெல்லாம் வேதத்துல சொல்லக்கூடிய செயல்களை அழகா சிம்பிள் ஸ்டேட்மெண்டா இதுக்கு ஒரு காரணமா வச்சு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த சரீரமானது நிலையானதல்ல, இந்த சரீரமானது வினைப்பயன்கள், நம்மளது வினைப்பயன்களுக்கு ஏற்ப இந்த சரீரம் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வப்னே யதா பஸ்யதி தேஹிம் பிரசம் மனோரதே நாபிநிவிஷ்ட சேதனஹ திருஷ்டசா மிருத்பயா மனாசித்தயத் பிரத்பதே தம் கிபதி ஹயம் பத சம்பதிஹி. பல தடவை மனதால் பார்த்தும் கேட்டும் மனதால் தொடர்ந்து கனவு கண்டும் மனத்தால் உருவகப்படுத்திய அதற்கொட்ட தோட்டத்தை எவ்வாறு கூற முடியாதவாறு பார்க்கிறானோ, அதனால் முன்பிருந்த உடலின் நினைவு இழந்தவனாய் வேறு உடலை அடைகின்றான். இந்த உடல்ல அவன் பலவிதமான காரியங்கள் செஞ்சிருக்கிறான், ஆனாலும் அந்த நினைவை எல்லாம் இழந்து ஒரு புது உடலை அடைகின்றான். அந்த கர்வப்பனை அடைகின்றது. ஓகே, இப்படி அவனுக்கு என்ன பண்றார், தத்துவத்தை அழகாக சொல்லி கொண்டு போகின்றார். அந்த தத்துவத்தை நம்ம நாளைக்கும் சேர்ந்து சேவிக்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். சரியா? லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்வதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ நம்ம இது ஆரம்பிக்கலாம். ராமா கிருஷ்ணா